195 7 years 1000 rupees fine. 34 7 years 218 section IPC 3 years 1000 rupees. 302 and 114 அது வந்து மரண தண்டனை, சாகும் வரை மரண தண்டனை விதிக்கிறது நீதிமன்றம். அவருக்கான அந்த A1க்கான பெனால்டி வந்து 24,10,10,000 ரூபாய் A1க்கு. A2 பாலகிருஷ்ணனுக்கு வந்து 342ல வந்து 1 year 1000 rupees, 201 7 years 1000 rupees, 302 and 34 வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங், அதாவது பெனிக்ஸுக்கு ஒரு ஹேங்கிங், ஜெயராஜுக்கு ஒரு ஹேங்கிங், 2 ஹேங்கிங். அமௌண்ட் வந்து 16,80,000 ரூபாய். A3 ரகு கணேஷுக்கு 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, 302 and 34க்கு வந்து ஈச் ஹேங்கிங் வித் 2,60,000. ஒரு ஆளுக்கு வந்து 2,60,000, மொத்த டோட்டல் வந்து 5,20,000. அடுத்து வந்து A4 முருகனுக்கு வந்து 342க்கு 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, and 302 and 34க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேங்கிங், ஈச் பர்சன் ஹேங்கிங், அதாவது அவங்க சாகும் வரை மரண தண்டனை. அவருக்கு வந்து ஃபைன் வந்து 10,10,000 ரூபாய் A4க்கு. A5 சாமத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு வந்து 7 years 1000 rupees, 302 and 34க்கு வந்து ஹேங்கிங் வித் ஈச் பர்சன் 5,60,000 காம்பன்சேஷன். A6 முத்துராஜுக்கு வந்து 342க்கு 1 year 1000 rupees, 201 and 195 and 211க்கு வந்து 7 years ஈச் 7 years. 201க்கு 7 years, 195க்கு 7 years, 211க்கு 7 years, 101க்கு 1000 rupees fine. 218க்கு வந்து 3 years and 1000 rupees, 34 and 302க்கு வந்து ஹேங்கிங், ஈச் ஹேங்கிங் ஒவ்வொருத்தருக்கும். அவருக்கு ஃபைன் வந்து 3,20,000. A7 செல்லத்துறைக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201 IPCக்கு வந்து 7 years 1000 rupees. அடுத்தது 302 and 34க்கு வந்து ஹேங்கிங். இவருக்கு ஃபைன் வந்து ஒரு 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 பர்சனுக்கு வந்து 7,20,000 ரூபாய், டோட்டல் 14,40,000 ரூபாய். A8 தாமஸ் பிரான்சிஸ்க்கு 201க்கு வந்து 7 years and ஒரு பர்சனுக்கு வந்து 5,20,000, டோட்டல் 10,54,000. A9 வேலுமுத்துக்கு வந்து 342க்கு வந்து 1 year 1000 rupees, 201க்கு 7 year 1000 rupees, 302 and 34க்கு வந்து டெத் சென்டென்ஸ். ஃபைன் வந்து காம்பன்சேஷன் 5,20,000 பெர் ஹெட், ஸோ 10,54,000. டோட்டலா அவங்க பெனிக்ஸோட தாயார் அவங்ககிட்ட 1,40,00,000 ரூபாய் டோட்டல் காம்பன்சேஷன் அவங்க வந்து கொடுக்கணும். அவங்க கொடுக்காத பட்சத்துல அவங்க அப்பீல் வந்து பெண்டிங்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ரெவன்யூ ஆக்ட் படி அவங்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செஞ்சு அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர நீதிபதி அவர்கள் வந்து இந்த வழக்கை முதல் சொல்லிட்டு வரும்போது மிக அருமையான கருத்துக்களையும் நிறைய சைட்டேஷனையும் சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா இது வந்து அரிதிலும் அரிதான வழக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கும் பொழுது இவங்க வந்து எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாய் நின்றுள்ளார்கள். இவர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே காவல்துறை தாக்கியுள்ளது. இந்த மக்களுக்கு உதவ வேண்டிய காவல்துறை இவங்களுக்கு வந்து இவங்களை வந்து கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எனவே இது வந்து அரிதிலும் அரிதான வழக்காக தான் இதை பார்க்கணும். பச்சத் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வழக்கில் இதை பற்றி உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. காவல்துறையினர் அதாவது கஸ்டடி டார்ச்சர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான ஈவு இறக்கம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களுக்கு மேக்சிமம் சென்டென்ஸ் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மத்திய அரசோட ரிப்போர்ட்டையும் இன்னைக்கு நீதிபதி சொன்னாங்க. அதுல இந்த மத்திய அரசு இவர்களுக்கு நீங்கள் உச்சபட்ச தண்டனை வழங்குங்கள் என்று அவங்களுடைய குறிப்புரையை கொடுத்திருக்கின்றார்கள். தமிழக அரசினுடைய குறிப்புரையில் A1 மீது ஏற்கனவே 2 வழக்குகள் இருப்பதாகவும் A3 மீது வழக்குகள் இருப்பதாகவும் தமிழக அரசு கூறியிருக்கின்றது. இவர்கள் இங்க வந்து எங்க மேல எந்த வழக்குகளும் இல்லைன்னாங்க. ஆக்சுவலா இவங்க மேல வழக்கு இருக்குன்னு தமிழக அரசு சொல்லியிருக்குது. தமிழக அரசும் இவர்களுக்கு வந்து கருணை காட்டக்கூடாது, உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.